ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டினுடைய வாக்குதத்த வசனத்தை மறுபடியும் ஒரு தியானிக்க போறோம். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட கூட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பைபிள்ல நிறைய பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. மெனி ப்ரீச்சர்ஸ் இந்த பைபிள். அதுல முதல்ல பிரசங்கம் பண்ணவர் யாரு? பைபிள்ல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. அதுல முதல்ல பிரசங்கம் பண்ணவர் யாரு? யோசப்பாவா? யோசப்பாவுக்கு முன்னாடி ஒரு 4000 வருஷம் பழைய ஏற்பாடு ஒண்ணுக்கு இதுல முதல்ல பிரசங்கம் பண்ணவங்க யாரு? யோவான். நோவா. ஓகே, வேற? நோவாக்கு அடுத்து யோனா. ஓகே, வேற? நிறைய பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. நிறைய இப்போ நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம்னா, தீர்க்கதரிசிகள் பார்த்தோம்னா, ஏசையா தொடங்கி மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுமே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தாவீது பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, சாலமோன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நீங்க சொன்ன போல நோவா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, யோனா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. புதிய ஏற்பாடுக்கு வந்தோம்னா யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, பேதுரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. அவர் யார் தெரியுமா? பிதாவா? எடுத்து வாசிக்கலாம். யூதா. புதிய ஏற்பாட்டினுடைய ரெவலேஷனுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகம் யூதா புத்தகம். அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அதுல 14ஆம் 15ஆம் வசனங்களை வாசிங்க. The book of Jude, chapter 1, verse 14 and 15. There's only one chapter, 14 and 15. ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமென். முதல்ல ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணது பைபிள்ல யாருன்னா ஏனோக்கு. ஏனோக்கு நோவாக்கும் முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஏனோக்கோட பிரசங்கத்துல ஆண்டவர் 1000 பரிசுத்தவான்களோட வரப்போகிறாரு அப்படின்றத சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் வரப்போறாரு? நம்மள நியாயம் விசாரிக்கிறதுக்காக, நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் வரப்போகிறார். சோ ஏனோக்கினுடைய பிரசங்கத்துல என்ன இருந்துச்சு? ஆண்டவரோட நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதனால நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பயப்படுதலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏனோக்கினுடைய பிரசங்கம் இருந்துச்சு. அடுத்து நீங்க சொன்னது போல நோவா எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நோவா எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் நீங்களே மறந்துட்டீங்களா? ஓகே, சொல்லுங்க. எஸ், பாவம் பெருகிருச்சு. ஆண்டவர் ஜலத்தினால என்ன பண்ண போறாரு? ஜனங்களை அழிக்க போறாரு. அதனால எல்லாரும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நோவா எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புதலை பத்தி பிரசங்கம் பண்ணாரு. அப்படியே யோனா கிட்ட வந்தோம்னா யோனாவும் நினிவேக்கு போய் எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புதலை பத்தி பிரசங்கம் பண்ணார். அப்படியே இந்த பிரசங்கியார்களோட ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நம்ம தியானிச்சுன்னு வந்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுமே, எல்லா ப்ராஃபெட்ஸுங்களும், எல்லா பாஸ்டருங்களும் எதை பத்தி பிரசங்கம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரோட நீதியை பத்தியும், மனம் திரும்புதலை பத்தியும், நியாய தீர்ப்பை பத்தியும். இது 3 டாபிக்ல தான் எல்லா பிரசங்கமும் இருக்கும். இது 3னுடைய முடிவுல ஆசீர்வாதத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. எது முதல்ல? மனம் திரும்பணும். ஏன் மனம் திரும்பணும்? ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கிறதுக்காக வராரு. இந்த 3 பத்தி பிரசங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு ப்ராஃபஸியுமே, ஒவ்வொரு ப்ரீச்சிங்குமே இது 3 கீழே தான் வரும். நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவர் வரப்போகிறார். எதுக்காக வரப்போகிறார்னா, நம்மள நியாயம் விசாரிக்கிறதுக்காக வரப்போகிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஓகே, இப்ப இது 3 செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த கேள்விக்கு பழைய ஏற்பாடு முழுக்க இருக்கிற பதில் என்னன்னா, இதை நீ செஞ்சா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சோ கீழ்ப்படிதல் முதல்ல வரப்போ அதுக்கு பின்னாடி என்ன வரப்போகுது? நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளுமே சொல்லிட்டாங்க. சரி,
இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த தலைப்புல தான் எல்லாமே பிரசங்கம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டுல பிரசங்கம் என்ன? எது முத பிரசங்கம்? எஸ், யார் பண்ணது? யோவான் ஸ்நானகன். ஜான் த பேப்டிஸ்டும் அதே பிரசங்கத்தை பண்ணார். அவர் என்னத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இது சொல்லிட்டாரா? ஆனா ஏசப்பா ஒரு பிரசங்கம் பண்ணார். ஏசப்பா அவனோட பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிச்சார் தெரியுங்களா? எடுத்து வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோடு வாசிங்க. பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருடையது? ஆவியில் எளிமை உள்ளவர்களுடையது. அப்போ இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்களா இந்த வசனத்தை? Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. ஆண்டவர் அவரோட பிரசங்கத்தை என்ன வார்த்தையில ஆரம்பிக்கிறாரு? பாக்கியவான்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷ்ல blessing என்ற வார்த்தையோட ஆரம்பிக்கிறார். எத்தனை பேருக்கு blessing வேணும்? யாருக்காவது blessing வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you are in the wrong place. இங்க நாங்க சாபத்தெல்லாம் கொடுக்கறது இல்லப்பா. இந்த சபை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கே எங்க ஆண்டவர் சபதம் போட்டுக்கிறார். இந்த சபை குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒருவேளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தப்பான இடத்துக்கு வந்துக்கிறீங்க. இந்த சர்ச்சில் ஆண்டவர் யாரும் அந்த மாதிரி வைக்கல. ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு. சரி, அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? இப்ப நம்ம எல்லாருமே சொன்னோம்ல, ஆண்டவர் நம்மள ஆசீர்வச்சாருன்னு. ஆசீர்வாதம்னா என்ன? What do you mean by blessing? அப்போ ரட்சிக்கப்படாதவங்களும் ஜீவனோட இருக்கிறாங்களே. ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. நிறைய பேர் இயேசுநாதரை ஏத்துக்காதவங்க கூட ஜீவனோட இருக்கிறாங்களே. ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிப்புனா என்ன? பாவ மன்னிப்பு. இதை பத்தி தெரியாதவங்க எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறாங்களே பாருங்க. இங்க சர்ச்சுக்கு உக்காராம அவங்க வீட்டுல தூங்கினோ இல்ல வெளியே எங்கேயாவது போனா என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு போயிருப்பாங்க. இல்ல, நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த பிளெஸிங் அப்படின்னா என்ன? ஓகே, பரலோக ராஜ்யத்தை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க? அது எப்படி தெரியும் நம்மளுக்கு அவர் தருவாருன்னு? பாவ மன்னிப்பு தராரு. ஓகே, இந்த பிளெஸிங் என்ற வார்த்தைக்கான கரெக்ட் டெபினிஷன் என்னன்னா, நீங்க எல்லாரும் சொன்னது போல அதையும் ஒரு படி தாண்டி நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. அந்த பீஸ் வெளி உலகத்தார்கிட்ட இல்லை. அவங்க எவ்வளவு கோடி கணக்குல பணம் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த சமாதானம் மாத்திரம் கிடையாது. சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களால காமிச்சுக்க முடியுமே தவிர, நம்மளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது பாருங்களேன், அது வெளியே இருக்கிறது இல்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நிறைய சம்பாதிக்கிறவங்க கூட அந்த சம்பாதிச்ச காசுல சந்தோஷமா இருக்க முடியறது இல்லை. நம்ம குறைவுல இருந்தா கூட சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது பிளெஸிங். ரெண்டாவது, இது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய நேரத்துல பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்தி ஒரு சின்ன ஆபத்தோட முடிச்சுட்டுக்குவார். பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதுக்கு பதிலாக சாதாரணமா வெறும் ஸ்கிராட்ச் மாத்திரம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்குவார். பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி நம்மளை விட்டார் பாருங்க, அதுவே பெரிய பிளெஸிங் தான். எத்தனை பேர் அலாரம் வச்சு ஏஞ்சுக்கிறீங்க டெய்லி காத்தால்? ஓகே, எத்தனை பேர் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஏஞ்சுக்கிறீங்க பாருங்க? வேலைக்கு போறவங்க தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க எல்லாம் 9 மணி 10 மணிக்கு தான். ஓகே, நிறைய பேர் அலாரம் வச்சு ஏஞ்சுக்கிறோம்ல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நம்மள எழுப்புறது அலாரம் கிடையாது, ஆண்டவரோட கிருபை தான். ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபை இருக்கிறதுனாலதான் நம்ம ஏஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? இப்ப இந்த பிளெஸிங் ஆண்டவர் நம்மளுக்கு தர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம ஆகாய் கிட்ட வரலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அதனோட கடைசி பகுதியை மாத்திரம் நம்மளுடைய சபைக்கான வாக்குத்தத்தமா நம்ம போன வருஷம் எடுத்துக்கிட்டோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி மாத்திரம் என்னன்னு சொல்லுது? பட் ஃப்ரம் திஸ் டே ஐ வில் bless you. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இப்போ ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு? இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓகே, இந்த இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? ஃப்ரம் திஸ் டே அப்படின்னா இதுக்கு டேக்கு முன்னாடி என்ன ஆச்சு? நம்ம நிறைய வாட்டி இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானிக்கிறப்ப பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனுக்கு அடிமைகளா போனாங்க. பாபிலோனுக்கு அடிமைகளா போன அவங்க அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு அங்க இருக்கிற தரியூர் ராஜா கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. பாபிலோன்ல யார் ராஜாவா இருக்கிறது? தரியூர் ராஜாவா இருக்கிறார். நீங்க தானியல் புத்தகத்தை தியானிச்சாலோ, காத்தால கூட நம்ம வாசிச்சோம்ல, சகரியா புத்தகத்தை தியானிச்சா தரியூர் ராஜாவை பத்தி நம்ம படிக்க முடியும். இந்த தரியூர் ராஜா பாபிலோன்ல ராஜாவா இருக்கிறார்.
அந்த தரியூர் ராஜா கிட்ட இவங்க பெர்மிஷன் கேக்குறாங்க. எதுக்கு பெர்மிஷன் கேக்குறாங்க? எங்க ஊர்ல இருக்கிற தேவாலயத்தை நாங்க திருப்பி கட்டணும், புதுப்பிச்சு கட்டணும், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அவரும் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். செருபாபேல் தலைமையில ஒரு 50,000 பேர் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வந்து தேவாலயத்தை கட்டுறேன்னு சொல்லி வந்தவங்க தேவாலயத்தை கட்டாம அவங்கவங்களுடைய வீட்டை புதுப்பிச்சு கட்டிக்கிட்டாங்க. இப்ப எத்தனை பேர் வந்து கேஜிஎஃப்ல பிறந்து வளர்ந்தவங்க? எத்தனை பேர் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கேஜிஎஃப்ல பிறந்து வளர்ந்தவங்க? நிறைய பேர் வேற ஊர்ல நீங்க வந்தவங்க தான். இல்ல, நம்ம எல்லாம் வேலை செய்யறதுக்காகவோ பஞ்சம் பொழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கேஜிஎஃப் வந்து இருக்கிறோம். நம்ம ஊர்ல நம்ம வீடு இன்னும் இருக்கும்ல. எங்க அப்பா அங்க ஊர் சித்தாம்படி, எங்க அம்மா அங்க ஊர் வந்து என்னமா வாணியம்பாடி. ஓகே, இப்போ இந்த 2 ஊர்ல எங்க ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கான பழைய வீடு இருக்கும்ல. இப்ப அந்த வீடு நாங்க இல்லாம போயிட்டா புதுசாவே இருக்குமா? எப்படி இருக்கும்? பாழாய் கிடக்கும். இப்ப நாங்க ரிட்டர்ன் போறோம்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சும் பாழாய் கிடக்குது, வீடும் பாழாய் கிடக்குது. சர்ச்சை கட்டணுமா வீட்டை கட்டணுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம் பிலோமினா ஆண்டி. ஆனா நீங்க வீட்டை தான் கட்டுவீங்க. ஏன்னா நம்ம சர்ச்சு இன்னும் பாழாய் தான் கிடக்குது, ஆனா உங்க வீடு நான் பாத்துக்கிறேன். நம்மள போலவே அந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட ரிட்டர்ன் போனவங்க சர்ச்சை கட்டுறதுக்கு பதிலா அவங்களோட வீட்டை கட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இந்த ஆகாய் கிட்ட ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சொல்றாரு. ஆகாய் ஒரு பிரசங்கம் பண்றாரு. என்ன அந்த பிரசங்கம் தெரியுங்களா? நீங்க கஷ்டப்பட்டு விதைச்சீங்க, ஆனா அறுவடை நான் அனுமதிக்கல. நீங்க கஷ்டப்பட்டு நெருப்பு கொளுத்தி குளிர் காயலான்னு நாங்க உக்காந்தீங்க, ஆனா உங்களுக்கு குளிர் போவே இல்லை. நல்லா இவ்வளவு மோட்டா சொட்டர் போட்டுங்கிறீங்க, குளிர் போவே இல்லை. நல்லா சாப்பிட்டீங்க, பசி தீரல. நல்லா குடிச்சீங்க, உங்களோட தாகம் தீரல. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சு பாக்கெட்ல வச்சாலும் நான் பாக்கெட்டை ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். உங்களோட பைய பொத்த பையா மாத்திட்டேன். எவ்வளவு சம்பாரிச்சு போட்டாலும் அந்த பொத்த பையில போற மாதிரி அது போயினே இருந்துச்சு. நீங்க டவுட்டா பாத்தீங்கன்னா ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தினோட முதல் அதிகாரத்தை முழுசும் வாசிச்சீங்கன்னா இதெல்லாமே இருக்கும். இவ்வளவு லாஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, என் வீடு எப்படி இருக்குது? பாழாய்க்கு எடுக்கிறப்போ 9ஆம் வசனம் வாசிங்களேன். ஆகாய் முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் சர்ச் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. அவன் வீட்டுக்கு ஓடி போய் அவன் வீட்டை கட்டிக்கினீங்களே. இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதனால தான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி பாக்குறப்போ இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வீட்டுகளை கட்டிக்கிட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவங்களுக்கு முழுசும் நஷ்டத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் இந்த யூஸ் பண்ணிக்கிற வார்த்தை, நான் அதை ஊதி போடுகிறேன். I have blown it away. I did blew upon it. நான் அதை ஊதி போட்டுட்டேன். நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் இருக்காத மாதிரியான ஒரு நிலைக்கு நான் உன்னை தள்ளிட்டேன். ஏன்னா என் வீடு பாழாய் கிடந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா இன்னொரு செய்தி வருது. இவங்களும் வந்து மறுபடியும் புதுப்பிச்சு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கோபத்தை குறைச்சி ஆசீர்வதிக்கலாம்னு நினைக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கலாம்னு நினைக்கிறப்ப மறுபடியும் இவங்க என்ன ஆயிடுறாங்க? பேக் வாங்கிடுறாங்க. இந்த கொக்கோ கோலா எல்லாம் நம்ம ஓபன் பண்ணோம்னு வைங்களேன், ஓபன் பண்ணும்போது புஷ்ன்னு வரும்ல, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அடங்கிடும். மறுபடியும் குளுக்குனா மறுபடியும் புஷ்ன்னு வரும். அந்த மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இதை சொன்ன உடனே ஆர்வத்தோட கட்ட ஆரம்பிக்கலான்னு வரவங்க யோசிச்சாங்க. சாலமோனுடைய தேவாலயம் ரொம்ப மகிமையா இருந்துச்சு. அந்த தேவாலயம் தங்கத்திலே இருந்துச்சு. அந்த தேவாலயத்துல ஆண்டவர் இருந்தாரு. நம்ம கட்டுறதுக்கு நம்ம கிட்ட தங்கமே இல்லையே, இந்த தேவாலயத்துல போய் ஆண்டவர் இருந்துருவாரா? நீங்க கூட நிறைய பேர் டவுட்டா பாக்குறீங்க. நிறைய பேர் 2-3 சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறவங்க கொடுக்குறீங்க. அவங்க தான் தவறா சிரிக்கிறாங்க பாருங்க. ஓகே, இந்த சர்ச்சை விட அந்த சர்ச்சில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அந்த சர்ச்சு பெரிய சர்ச்சு, அங்க வந்து இத்தனை குடும்பங்க இருக்கிறாங்க, அங்க எங்களை தனி பாடலுக்கெல்லாம் சான்ஸ் தராங்க, அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த கம்பேரிசன் மைண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்துச்சு. சாலமோன் கட்டின தேவாலயம் மகிமையா இருந்துச்சு, இது அப்படி இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் மறுபடியும் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறார் ஆகாய் கிட்ட. என்ன சொல்றாரு தெரியுங்களா? வாசிங்களேன், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் வசனம் வாசிங்களேன், 9ஆம் வசனம் வாசிங்களேன். முந்தின முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்த பிளெஸிங் என்ற வார்த்தைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல என்னத்த கொடுக்குவேன்னு சொன்னார் ஆண்டவரு? சமாதானத்தை. சமாதானத்தை கொடுக்குவாருன்னு. இப்போ சாலமோன் கட்டின தேவாலயம் மகிமையா இருந்துச்சா இல்லையான்றதை விட இப்ப கட்ட போற இந்த ஆலயம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல வராருன்னு அந்த இடத்துல சமாதானம் வந்தது. இப்ப நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல சமாதானம் வந்தா தான் நம்ம ஆண்டவர் புள்ளிங்க. ஏற்கனவே கொஞ்சமா சண்டையில இருக்கிறவங்களை ரொம்ப பிரிச்சு விட்டோம்னா நம்ம எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள். நம்ம போன உடனே அந்த இடத்துக்கு சமாதானம் வந்துச்சுன்னா தான் நம்ம எல்லாம் ஆண்டவர் புள்ளிங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஓகே, இந்த வசனத்தின்படி பாக்குறப்போ பிந்தின ஆலயத்துல ஏன் மகிமை இருக்கும்? ஐ வில் பி தேர், ஐ வில் பி பிரசன்ட் தேர். நான் அந்த இடத்துல இருப்பேன். நான் அந்த இடத்துல இருந்துட்டேனாலே அது பெரிய மகிமை. பெரிய சர்ச்சை இருந்து ஆண்டவர் அங்க இல்லாம போனா அது வெறும் கட்டடம். சர்ச்சையே இல்லாம மரத்தடியில நம்ம ஆலயம் நடத்தி கூட அங்க ஆண்டவர் இருந்தாருன்னா அது பெரிய மகிமை. அது ஆண்டவர் இவங்களுக்கு சொல்றாரா? இதை சொல்லினதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு புத்தி தெரிஞ்சு வெறும் கேதுரு மரங்களையும் அதெல்லாம் போய் அறுத்துட்டு வந்து இப்போ ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபவுண்டேஷன் போட்ட அன்னைக்கு இந்த 19ஆம் வசனத்தை ஆண்டவர் ஆகாய் கிட்ட சொல்ல வர்றாரு. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்ப வாசிங்களேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இந்த லிஸ்ட் ஒவ்வொன்னா பாருங்களேன், ஒவ்வொரு பழமா வாசிங்களேன். திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கியமான 4 பழங்கள்ல இந்த 4 பழம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம். இப்ப நம்ம ஊர்ல நம்மளுக்குன்னு ஒரு நேஷனல் ஃப்ரூட் இருக்குது, இது தெரியுங்களா? மேங்கோ. கரெக்ட். நம்மளுடைய தேசிய பழம் மாம்பழம். கரெக்டுங்களா? வேற வேற ஊர்ல வேற வேற பழம் ஃபேமஸா இருந்தாலும் இந்தியான்னு வந்துட்டா எதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச பழம்? மாம்பழம். அதுவும் முக்கனி வேற இருக்குது நம்ம கையில. பலா, வாழை. இது இந்தியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு இந்த 4 பழம் ஃபேமஸ். நம்மளுக்கு எப்படி முக்கனியில மா, பலா, வாழை இருக்குதோ அதே போலவே இஸ்ரேல் ஜனங்க இந்த 4 கனி. எது? திராட்சை மரம், திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம். இது 4த்துக்கான முக்கியத்துவத்தை பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றப்போ, இந்த வாக்கியத்தை ஆண்டவர் சொல்றப்போ, இது 4 உங்ககிட்ட இப்ப கனி கொடுக்கல இல்ல? இது அந்த கேள்வியா கேக்குறாரு. களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? நான் அறுவடை பண்ணணும்னா முதல்ல விதைக்கணும். ஆனா விதைக்கு விதையே இல்லை. அங்கல விதைக்கிறதுக்கு என்கிட்ட விதை இல்ல. ஆண்டவர் கேக்குறாரு, விதை இருக்குதாப்பா? விதை இருக்குதா? இருக்குதுன்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, போன அதிகாரத்துல சொல்றாரு, நீ விதை விதைச்ச 20 மூட்டை விதை விதைச்ச, அட்லீஸ்ட் 200 மூட்டை வந்திருக்கணும். ஆனா 10 மூட்டை தான் வந்துச்சு. இந்த கணக்கு எங்கேயாவது பொருந்துமா? 20 மூட்டை நம்ம விதைச்சா 200 மூட்டை அட்லீஸ்ட் வரணும்ல. ஆனா 20 மூட்டை விதைச்சா 10 மூட்டை தான் வந்துச்சான் இவங்களுக்கு. ஆண்டவர் அந்த நிலையில இருக்கும்போது சொல்றாரு, விதை தானியம் இருக்குதா? இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த எல்லாத்தையும் கேட்டு இந்த விதையெல்லாம் இருக்குதானா இல்லைன்னு உடனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன். இது கான்ட்ராடிக்ட் ஆகல? கேள்வி எழுப்பலையா நம்மளுக்குள்ள? அது எப்படி? விதைக்கிறதுக்கு விதையே இல்லாத போது ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க முடியும்? எதனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா இன்னைக்கான இந்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா விளங்கிடும். இவங்க எப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாரோ அன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இன்னும் இவங்க அதை கட்டி முடிக்கல. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கே ஆண்டவர் முன்னாடி ஆசீர்வாதத்தை காமிச்சிட்டார். நிறைய நம்ம என்ன நினைப்போம்னா, நான் பழைய வாழ்க்கையில என் பாஸ்ட் லைஃப்ல ஆண்டவருக்கு விரோதமா இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவரு போய் என்ன சேர்த்துப்பாரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பின்னாடி இருந்த உங்களோட பாஸ்ட பார்க்கிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வச்சுருக்கிற பிளெஸிங் பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு வருங்காலத்துல வச்சுருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. ஏன் நான் இந்த வசனம் சொல்லுது, இன்று முதல் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? bless பண்ணுவேன். I will bless you from today. இந்த நாள் முதல், இன்று முதல் I will bless you. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிக்குவேன். எப்பவுமே obedience precedes blessings. அப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். எத்தனை பேர் இந்த வருஷம் ஃபுல்லா
கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறமும் ஆசீர்வாதம் கிடைக்கல எத்தனை பேருக்கு? நான் கரெக்டா கீழ்ப்படிஞ்சேன், எப்பெல்லாம் சர்ச்சு திறந்து இருந்துச்சோ அப்பெல்லாம் நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவரை தேடினே இருந்தேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கலன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? நீங்க தேடி இருக்க மாட்டீங்க, கிடைச்சிருக்காது, அவ்வளவுதான். தேடி இருந்தா கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவர் யாருக்கும் கடன் வைக்கிறவரே கிடையாது. அவரு சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அவர் யாருக்கும் கடன் வைக்கிறவர் இல்லை. நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் நம்ம கிட்ட வச்சுக்கிறது இல்லை. காத்தால சகரியா தியானிக்கிறப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் பக்கம் திரும்புறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். ஆனா அதை நம்ம சின்ன விஷயம்ன்றதுனால செய்யாத விட்டுறோம் பாருங்களா. அதனால இந்த நிலைமையில இன்னுமே இருக்கிறோம். நாகமானோட உதாரணத்தோட சொன்னார், ஞாபகம் இருக்குதுங்களா? நாகமான் கதையில அதானே ஆச்சு. சாதாரணமா அந்த யோர்தான் நதியில போய் 7 முறை முங்கி எழுச்சிக்க சொல்லும் போது இது சின்ன விஷயம்ன்றதுனால அவர் செய்யறதுக்கு மனசு வரல. ஆனா அதுக்கப்புறம் வேலைக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் செஞ்ச உடனே குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. குஷ்டரோகத்தை எந்த மருந்துனாலும் குணப்படுத்த முடியாது. ஆனா வெறும் அந்த தண்ணியில முங்கி எழுந்ததுனாலே குணம் கிடைக்கிற அளவுக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். ஏன்? ஏன்னா ரொம்ப சின்ன விஷயம். ஆண்டவர் பக்கம் திரும்புறதுன்றது ரொம்ப சின்ன விஷயம். ஆண்டவரை தேடுறதுன்றது ரொம்ப சின்ன விஷயம். ரொம்ப பெருசு ஒண்ணும் கிடையாது அது. அதனால ரொம்ப ஒண்ணும் நம்ம இழந்துடுறது இல்லை. ஆண்டவரை தேடுறதுனால நம்ம ஏதாவது இழக்கிறோமான்னு கேட்டா இல்ல. எதை இழக்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவரை தேடுறதுனால கெட்ட பழக்க வழக்கங்களை இழந்துடுறோம். ஆண்டவரை தேடினா தேவையில்லாத காசிப்ஸை இழந்துடுறோம், கிசு இழந்துடுறோம். வீட்டுல உக்காந்து ஊர் கதை பேசுறதுக்கு பதிலா சர்ச்சுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய ப்ராப்ளம் வராது போயிடும். எதனால நம்மளுக்கு இப்ப நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பாக்குவேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவர் தான் காப்பாத்தினார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? உன் வாயால தான் வந்துச்சு. நீ ஏதோ பேசிருக்க, பிரச்சனை வந்துச்சு. அப்ப அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணும்? பேசுற அந்த நேரத்துல ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தா பேசிருக்க மாட்டோமே. ஏதோ ஒரு பிரச்சனை காரணம் எதனாலனா நம்மளாலே தான். கரெக்டா நம்மளாலே தான் அந்த பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை வராது இருக்கணும்னா ஸ்பாட்ல இல்லாம ஆண்டவர் சமூகத்துல இருந்துட்டு இருந்தோம்னா வந்திருக்காது இல்ல. சரி, யாரால மனசார சொல்ல முடியும், இந்த வருஷம் ஃபுல்லா நான் ஆலயம் திறந்திருக்கும் போதெல்லாம் ஆலயத்துக்கு வந்தேன், ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ணாம சண்டே சர்வீஸ்க்கு வந்தேன். அடுத்த வருஷம் இதே கேள்வியை நானே கேட்குவேன். அப்ப அட்லீஸ்ட் எல்லாரோட கையை உயரணும்னு நான் மனசார விரும்புறேன். அதுக்காக ஜெபமும் பண்ணலான்னு தயாராகிறேன். இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்காக ஜெபம் பண்றேன், ஒருத்தர் கூட ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம ஆண்டவரோட ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் வரணும்னு. ஆண்டவரை தேடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். அதை ருசிச்சு பாக்குறவங்களுக்கு தான் அது தெரியும். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்ன தரம் மட்டமா அடிச்சு நொறுக்கத்துக்கு தயாராக்குற அந்த பிரச்சனை என்ன டச் கூட பண்ணாத ஆண்டவர் காப்பாத்துறாரு பாருங்க. அவர் தேடுறவங்களுக்கு அதை பண்றாரு. அவரை தேடாம இருந்ததுன்னா எப்போ எங்கேயோ எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு தெரியாத அந்த ஒரு இடத்துல கூட அவரை தேடினதுனால காப்பாத்தி வச்சுக்கிறாரு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளெஸிங். இது நம்ம மதிக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம். எதுக்காக ஆண்டவர் இப்படி காப்பாத்தினாரு? அவரை தேடினதுனால காப்பாத்தினாரு. இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன் ஆண்டவர் நம்மளை காப்பாத்தினாருன்னு யோசிக்கிறது இல்லை. ஏன் காப்பாத்தினாரா? ஏன்னா அவரை நம்ம தேடணுன்றதுனால. சரி, இவ்வளவு விஷயம் பேசிட்டு எதைதான் நான் இந்த செய்தியில உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புறேன்னா, இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அந்த 4 பழங்கள் பத்தி அவர் சொன்னார் இல்ல, இதை பத்தி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். முதல்ல திராட்சை ரசம். இஸ்ரவேலர்களுடைய அந்த 4 கனிகள்ல முதல்ல திராட்சை மரம், திராட்சை செடி, திராட்சை ரசம். அது எதுக்குன்னா மகிழ்ச்சிக்கும் அபண்டன்ஸுக்கும், ஜாய் அண்ட் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ் தமிழ்ல ஓகே, மகிழ்ச்சிக்கும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்துக்கு அது அடையாளம். திராட்சை செடி, திராட்சை பழம் இஸ்ரவேலர்களுடைய எண்ணத்தின்படி அவங்களுக்கு அது மகிழ்ச்சியும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தப்படுத்தி பார்ப்பாங்க. இப்ப மகிழ்ச்சியும் அவங்க கிட்ட இல்ல, வழிந்தோடுகிற ஆசீர்வாதமும் அவங்க கிட்ட இல்ல. இந்த வசனத்தின்படி பார்த்தா முத கேள்வி என்னத்துல ஆரம்பிக்கிறது? களஞ்சியத்தில் சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ அப்படின்னு கேட்டுட்டு முதல்ல எது இல்ல? திராட்சை செடியும். திராட்சை செடிக்கு விதை இல்ல. திராட்சை செடி எதுக்கு அடையாளம்? மகிழ்ச்சிக்கும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்துக்கும், ஜாய் அண்ட் அபண்டன்ஸ். அது அவங்க கிட்ட முதல்ல இல்ல. ரெண்டாவது ஃபிக் ட்ரீ, அத்திமரம் எதுக்கு அடையாளம்னா சமாதானத்துக்கும் ஸ்டெபிலிட்டி, பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. நிலை நிற்கிறது, சமாதானமும் நிலை நிற்கிறது, நிலையான தன்மை. இன்னும் இந்த அத்தி மரம் பார்த்தோம்னா அவங்களோட நேஷனல் ட்ரீ வேற, அது அவங்களோட தேசிய மரம். இந்த அத்தி மரம் இஸ்ரவேலர் கூட தேசிய மரம். அது எதுக்குன்னா நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு காட்டுறதுக்காக, அவங்களோட வலிமையை காட்டுறதுக்காக. அது அவங்க கிட்ட இப்ப இல்ல. அத்தி மர விதையும் அவங்க கிட்ட இல்ல. மூணாவது
மாதுளம் செடி. மாதுளம் வந்து ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி கொடுக்கிற ஒரு தன்மை, அதை பத்தி குறிக்கிறதுக்கு இந்த மாதுள விதை. அதுவும் அவங்க கிட்ட இப்ப இல்ல. இஸ்ரவேலர்கள் வந்து சாதாரணமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். They are blessed to be a blessing. வெறும் blessed மாத்திரம் கிடையாது, வெறும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் கிடையாது, blessed to be a blessing. இஸ்ரவேலர்கள் கண்டுபிடிச்ச எவ்வளவு மருந்து இன்னைக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியுங்களா? குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுவாங்கல்ல, அது கண்டுபிடிச்சது ஒரு ஜூ தான். நம்ம சுகர் பேஷண்ட்டுங்க இன்சுலின் போடுறோம் பாருங்க, அது கண்டுபிடிச்சது ஒரு ஜூ தான். ட்ரிப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் தான்? யூதர்கள் தான். நிறைய வியாதிக்கு மருந்துகளை கண்டுபிடிச்சவங்க யூதர்கள் தான். இப்ப அந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டு வெறும் இஸ்ரவேலுக்குள்ள மாத்திரம் வச்சுக்காம நம்ம எல்லாருக்கும் கூட கொடுத்தாங்க பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு. அப்ப பாருங்க, அவங்க கிட்ட நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குது இல்ல. அந்த குணம் அவங்க கிட்ட அப்ப அன்னைக்கு டேட்டுக்கு இல்லாம இருந்துச்சு. அவங்க கிட்ட என்ன இல்ல? மாதுளை விதை இல்ல. அடுத்து கடைசியா ஒலிவ மரம். இந்த ஒலிவ விதை எதுக்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாயிண்டிங், ப்ராஸ்பரிட்டி அண்ட் டிவைன் ஃபேவர். ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய செழிப்பு, ஆண்டவருடைய தயை, இது மூணுமே இந்த ஒலிவ மரத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. இது மூணு கூட ஆண்டவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. இந்த லிஸ்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இது எதுவும் உங்ககிட்ட இல்லைல்ல? ஃப்ரம் திஸ் டே, இன்று முதல் இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அப்ப இந்த லிஸ்ட் பார்த்தோம் பாருங்க, எது எது இல்ல? திராட்சை செடியும் இல்ல, அத்தி மரமும் இல்ல, மாதுளம் செடியும் இல்ல, ஒலிவ மரமும் இல்ல. இது நாலுல இவ்வளவு குணாதிசயங்கள் இருக்குது. இது எதுவும் உங்ககிட்ட இல்ல. ஆனா இன்னைக்குல இருந்து இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறேன். எது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க போறாரு? ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. ரெண்டாவது சமாதானத்தையும் நிலையா நிற்க வைக்க போறாரு. மூணாவது கனி கொடுக்கிறவர்களா நம்மள மாத்த போறாரு. நாலாவது ஆண்டவர் நம்மள அபிஷேகம் பண்ணி, ஆண்டவர் நம்மள செழிக்க வச்சு, ஆண்டவருடைய தயவு நம்ம மேல எப்பவுமே இருக்க போகுது. இவ்வளத்தையும் அந்த ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். From this day I will bless you. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் இப்படி எல்லாம் நம்மள நடத்துவாருன்னு சொல்லி போன ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நம்மளுக்கு சத்தியம் கொடுத்தார். சரி, இதை நான் அடையணும்னா என்ன பண்ணும்? இந்த 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாத்தையும் நான் கீழ்ப்படியணும். அவர் எதெல்லாம் சொன்னார் தெரியுங்களா? இதுல என்ன சொன்னார் தெரியுங்களா? முதல் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதே சொல்லி நான் இன்னைக்கான செய்தியை முடிக்க விரும்புறேன். உங்களுடைய வழிகளை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்ப நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியுது. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்ன்றத சொல்லிட்டோங்களா? Seek first the kingdom of God and everything will be added unto you. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். இப்ப இந்த லிஸ்ட் பார்த்தோம் பாருங்க, இதெல்லாம் எனக்கு நான் கிடைக்கணும், இது எல்லாத்தையும் நான் சுதந்திரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. இது ரெண்டுத்தையும் தேடினீங்கன்னா கர்த்தர் இவைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கூட கொடுக்க இன்னைக்கும் வல்லவரா இருக்கிறார். இன்று முதல் ஆண்டவர் மறுபடியும் கூட உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரும் ஆகிய எங்கள் நல்ல தெய்வமே, இந்த இரவேலும் சமூகத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா. அன்று 2025ஆம் ஆண்டு இந்த கடைசி நாள் வரைக்கும், கடைசி 15 நிமிஷம் வரைக்கும் எங்களை கூட்டு வந்து சேர்த்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொன்னீங்களே, அதற்காகவும் நன்றி. இதுக்கப்புறமும் கூட ஆண்டவரே, நாங்கள் உங்களோட ராஜ்யத்தையும் உங்களோட நீதியும் தேட எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னமும் உங்களோட ஆசீர்வாதம் எங்க மேல தங்கி இருக்கட்டும். நீங்க நடத்துகிறவர், இன்னமும் எங்களை நடத்துங்க. இந்த சபை குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட ஜபங்களையும் நீங்க பதில் தாங்க, ஒவ்வொருத்தரோட வியாதிகளையும் நீங்க நீக்குங்க. ஆசீர்வாதத்தினால, உங்களுடைய தெய்வீக சமாதானத்தினால இவங்களை நடத்துங்க ஏசப்பா. செழிப்பா வாழ, ப்ராஸ்பரிட்டியோட வாழ இவங்க எல்லாரும் நீங்க நடத்துங்க. நாங்க எல்லாரும் ஆண்டவரே ஒரு கூட்டா சேர்ந்து உங்களை நாங்க தேடவும், உங்களோட ராஜ்யத்தை நாங்க தேடவும் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களோட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எங்க கூட எப்பவுமே தங்கி இருக்கு. நீங்க கிருபை தாங்க. கேட்டதும் கேட்க மறந்து கூட்டி தாங்க. உங்க பார்த்து நாங்க முத்தம் எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.